ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் டிஎன் பை சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒரு ஆமையும் ஒரு நரியும் பற்றின ஃப்ரெண்ட்ஷிப் அதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு ஆமையும் ஒரு நரியும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு ரொம்ப நாளாக ஒரு கவலை. நரி போய் ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், என்னோட ஓடு ரொம்ப கவனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அதனால என்னால் ஓடவும் முடியல, பறக்கவும் முடியல அப்படின்னு கவலைப்பட்டுச்சு. அதுக்கு அந்த நரி சொல்லிச்சு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சுங்க. ஆமை இதை கேட்டுட்டு, உனக்கு என்னப்பா, நீ நல்லா வேகமாக ஓடுற, நல்லா சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நரி உடனே சொல்லிச்சு, நம்மளை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையும் நம்மளோட இயற்கை தான் நம்மளை இந்த மாதிரி உடல் வேறுபாடுபடுத்துது. படைச்ச கடவுள் தான் இந்த மாதிரி நம்ம உடல் வேறுபாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சுங்க. இதை கேட்டோன்னா இந்த ஆமைக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது எந்த ஒரு உடனே அது ஒரு வேட்டைக்காரனை பார்க்குறாங்க. அந்த வேட்டைக்காரன் நரி மேலே குறி வச்சு நிற்கிறாங்க. உடனே அதை இந்த ஆமை பார்த்துட்டு போயிட்டு அதை மறைச்சு நின்றுக்குச்சு. உடனே அந்த வேட்டைக்கான வில்லை விட்டோனையுமே அந்த வில்லு போய் ஆமையோட முதல்ல இருக்கிற ஓட்டு மேலே பட்டுச்சுங்க. இப்போ ஆமைக்கும் ஒன்றும் ஆகலை, நரிக்கும் ஒன்றும் ஆகலை, போத் ஆர் சேஃப். இப்போ அந்த வேட்டைக்காரனை அந்த நரி பார்த்துருக்கு. அந்த வேட்டைக்காரனை நரி துறக்க ஆரம்பிச்சது. உடனே அந்த வேட்டைக்காரனும் பயந்துட்டு ஓடிடலாம். இப்போது நரி கேட்குது, ஏய் பாத்தியா, இப்போ உன்னோட ஓடு தான் ஒன்னையும் காப்பாத்திருக்கு, என்னையும் காப்பாத்திருக்கு. இப்போ மட்டும் உன்னோட ஓடு இல்லைன்னா நம்ம 2 பேருமே இப்போ இல்லை, அதனால இதுக்கு சந்தோஷப்படுங்க சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த ஆமையும் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த ஓடு இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு மறுபடியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறேன்.